துருக்கிக்கும் நேட்டோவுக்கும் நடுவில் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். இந்த நிலைமையில தான் துருக்கியோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, F-35 எங்களுக்கு வேணுன்ற நாங்கள் முடிவிலேயே கிடையாது. F-35 S-400ஆல் ஈஸியாக சுட்டு வீழ்த்த முடியும். S-400 மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்னைய வரைக்கும் யூஎஸ் கிட்ட கிடையாது. S-400 இதனால தான் நாங்கள் F-35 ப்ரோக்ராமை விட்டு வெளியில் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரஷ்யா கிட்ட போயிட்டு இந்த மிசைல் சிஸ்டம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே ரஷ்யாவோட S-400ஆல் இந்த F-35 எங்கேஜ் பண்ணி அழிக்க முடியுமா? உண்மையிலேயே S-400 இந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இந்த துருக்கி வாங்கினாங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் காரணங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களா இருக்கே, இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். F-35 அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் 5ஆம் தலைமுறை விமானங்கள் சொல்லலாம். முதல்ல இந்த F-35க்கு முன்னாடி F-22 ராப்டர் வகை விமானங்களை இந்த அமெரிக்கர்கள் உருவாக்குறாங்க. ஆனால் அது இப்போதைக்கு உலகத்தில் இருக்க ரொம்பவே அட்வான்ஸ்டு ஒரு 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்னா அது இந்த F-22 ராப்டர் தான். உலகத்தில் இருக்க மற்ற எந்த ஒரு 5ஆம் தலைமுறை விமானங்களாலையும் இந்த F-22 ராப்டர் கூட உண்மையிலே போட்டி போட முடியாது. அந்த அளவு ஸ்டெல்த் டெக்னாலஜிலையும் சரி, அந்த அளவு மற்ற டெக்னாலஜிஸுமே சரி, இந்த F-22 ராப்டர் ஒரு ஸ்டெப் மேலேயே இருக்குன்னு சொல்லலாம். ரஷ்யா கிட்ட Su-57 விமானங்கள் வந்திருந்தாலும் அதனால சில விஷயங்களில் இந்த F-22 ராப்டர் கூட போட்டி போட முடியாதுன்னு சொல்லலாம். இதுதான் உண்மை. ஆனால் அதுக்குன்னு Su-57 F-22 ராப்டரை விட ரொம்ப மட்டமானது, ரொம்ப குறைஞ்சதுன்னு நான் சொல்ல வரல. சில கேட்டகரியில் F-22 ராப்டர் கிட்ட இல்லாத சில தகுதிகளும் Su-57 கிட்ட இருக்கு. ஆனால் இந்த F-22 ராப்டரை மற்ற எல்லா நாடுகளுக்கும் அமெரிக்காவில் ஏற்றுமதி பண்ண முடியாது. ஏன்னா இந்த விமானங்கள் எல்லாமே ரொம்பவும் காஸ்ட்லி, அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜிக்கலி ரொம்ப அட்வான்ஸ்டு. இப்படி ஒரு விமானங்களை மற்ற நாடுகளுக்கு கொடுக்குறோன்னா ஒருவேளை அந்த விமானங்களோட சீக்ரெட்ஸ் வெளியில் போயிடும், அந்த விமானங்களோட ரகசியத்தன்மை எதுவுமே பாதுகாக்கப்படாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா முடிவு பண்ணுறாங்க. ஆனால் ஆயுத மார்க்கெட்டில் இன்னைய வரைக்கும் உலகத்தில் அமெரிக்கா ஒரு முன்னோடின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட அந்த ஆயுத மார்க்கெட்டை இவங்க தங்களுக்குள்ளேயே தக்க வச்சுக்கணும்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு 5ஆம் தலைமுறை விமானத்தை இந்த மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணியாகணும். அதுக்காகவே இந்த F-22 ராப்டரை விட கொஞ்சம் டெக்னாலஜிக்கலி கம்மியான, அதே டைமில் விலை கம்மியான F-35 வகை விமானங்களை உருவாக்குறாங்க. உருவாக்கப்பட்ட இந்த விமானங்களை நிறைய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த நேட்டோ நாடுகள் கிட்ட கொடுக்குறாங்க. இந்த துருக்கின்ற நாடு நேட்டோவில் இருக்க ஒரு மெம்பர் தான். இந்த துருக்கியுமே இந்த நேட்டோவில் இருக்கிறதுனால இந்த F-35 வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வராங்க. அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் சைன் பண்ணிவிட்டு அமெரிக்காவும் துருக்கியும் சேர்ந்து இந்த 5th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட்டுக்கான பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் இது எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கப்போ தான் துருக்கிக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது. 2016 துருக்கியில் மிகப்பெரிய இராணுவ புரட்சியானது ஏற்படுது. 2016 சரியா ஜூலை 16ஆம் தேதி எர்டகன் அவர்கள் துருக்கியில் ஹாலிடேயில் வேற ஒரு மாகாணத்தில் இருக்கப்போ அங்கே இருக்க நிறைய இராணுவ புரட்சியாளர்கள், நிறைய இராணுவ உயரதிகாரிகள் எல்லாமே சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய இராணுவ புரட்சியை கொண்டு வராங்க. இந்த இராணுவ புரட்சியானது ஒரு நாள்லேயே முடிஞ்சிருது. ஆனால் இந்த இராணுவ புரட்சியால் துருக்கிக்கு நிறைய இடத்துல இழப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா அன்னைய வரைக்கும் துருக்கியில் இந்த மாதிரி ஒரு இராணுவ புரட்சி ஏற்படும் சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட நிறைய அரசு ஊடகங்களை, நிறைய அரசு கட்டிடங்கள் எல்லாத்தையுமே இந்த துருக்கியை சேர்ந்த இந்த புரட்சியாளர்கள் கைப்பற்றிட்டாங்க. எல்லாத்த விட அதிகமாக ஒரு கட்டத்துக்கு மேலே துருக்கியோட F-16 வச்சு துருக்கியோட பார்லிமெண்ட் மேலே மிகப்பெரிய தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த ஒரு நாளில் நடந்த தாக்குதலில் மட்டும் நிறைய நபர்கள், குறைஞ்சபட்சம் 200க்கும் அதிகமான பொதுமக்கள் உயிரிழந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய இராணுவ அதிகாரிகளுமே உயிரிழந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. எர்டகன் அவரோட சப்போர்ட்டர்ஸ்க்கு ஃபேஸ் டைம் மூலயமா கால் பண்ணி எல்லாரும் வீதியில் இறங்கி போராடுங்க, கண்டிப்பாக இந்த புரட்சியை நம்மளால் முறியடிக்க முடியும்னு சொன்னதுக்கப்புறம் எர்டகனுக்கு ஆதரவாக பொதுமக்களே ரோட்டில் இறங்கி போராடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இராணுவ புரட்சின்றது ஒடுக்கப்படுது. அந்த இராணுவ புரட்சியை பண்ணதில் 8 முக்கியமான நபர்கள் கிரீஸுக்கு தப்பிச்சு போயிடுறாங்க. அந்த நபர்களை துருக்கி கேட்டுட்டு இருக்கப்போ இன்னைய வரைக்கும் அந்த கிரீஸ் அரசாங்கம் கொடுக்கல. இந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா எர்டகனுக்கும் எர்டகனோட அரசாங்கத்துக்கும் ஒரு விஷயம் புரியுது, நம்ம கிட்ட ப்ராப்பரான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா அப்போதைக்கு 2016 வரைக்கும் துருக்கி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே சின்ன சின்ன ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அது மட்டும் இல்லாமல் அவங்க உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட மீடியம் ரேஞ்ச் இருக்கக்கூடிய SIPERன்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். அப்போது துருக்கி என்ன ஒரு முடிவு பண்ணுறாங்கன்னா, நம்ம யூஎஸ் கிட்ட பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்கலாம். ஆல்ரெடி நம்ம நேட்டோவில் ஒரு மெம்பராக இருக்கும். நம்ம யூஎஸ் கிட்ட இந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கேட்டால் கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்னென்னா, இந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது மெயினாக ரஷ்யாவோட விமானங்களும் ரஷ்யாவோட மிசைல்ஸை கவுண்டர் பண்ணுற விதமாக நிறைய மாடிஃபிகேஷன்ஸ்க்காக உருவாக்கப்பட்டது.
அந்த டைமில் F-16 இதனால் அந்த அளவுக்கு ப்ராப்பராக எங்கேஜ் பண்ண முடியுமான்ட்டு இந்த எர்டகனுக்கும் அவரோட கவர்மெண்ட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய டவுட் வருது. ஏன்னா இது ரெண்டுமே வெஸ்டர்ன் காம்பனன்ட்ஸ். அதனால F-16க்கு அகெயின்ஸ்டாக இந்த ஒரு பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால கண்டிப்பாக எஃபிஷியண்ட்டாக யூஸ் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட S-400 வாங்கலான்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணுறாங்க. என்னடா ஆல்ரெடி F-35 ப்ரோக்ராம் அமெரிக்காவுக்கும் துருக்கிக்கும் நடுவில் போயிட்டுருக்கு, அப்புறம் எப்படி இவங்க ரஷ்யாவோட S-400 வாங்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல எர்டகன் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. நாங்கள் எங்களோட அஃபென்சிவ் கேப்பபிலிட்டிஸை விட முதல்ல எங்களோட டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டிஸை அதிகமாக்கிக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு போர் சூழல் வந்துருச்சுன்னா முதல்ல நாங்கள் எங்களை தற்காத்துக்கணும், எதிரியோட தாக்குதலேருந்து நாங்கள் பாதுகாப்பாக இருந்தால் தான் எங்களால் போயிட்டு திரும்ப ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனை பண்ண முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி எதிரி ஒரு வேளை எங்களை அழிச்சிட்டா எங்ககிட்ட என்ன விதமான அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருந்துமே அது எல்லாமே வேஸ்ட்டாக தான் போயிடும். அதனால நாங்கள் இந்த S-400 வாங்க தான் போகிறோம், இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு யூஎஸ் தலையில் ஒரு மிகப்பெரிய குண்டு தூக்கி போட்டார்னே சொல்லலாம். இதுக்கு யூஎஸ் சார்பில் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த S-400 வாங்கிட்டீங்கன்னா உங்களை நாங்கள் இந்த கேட்ஸா சாங்ஷன்ஸ்குள்ளே கொண்டு வந்துடுவோம். ஏற்கனவே தெரியும் இந்த கேட்ஸா சாங்ஷன்னா கவுண்டரிங் அட்வர்சரிஸ் த்ரூ சாங்ஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவோட நட்பு நாடுகள் யாராச்சும் ரஷ்யா கிட்டேயோ இல்லை அமெரிக்காவோட எதிரி நாடுகள் கிட்டேயோ போயிட்டு இந்த மாதிரி விமானங்களோ இல்லை போர்க்கருவிகளோ வாங்கிட்டா அவங்க மேலே பொருளாதார தடையை போடுறது தான் இந்த ஒரு ஆக்டோட நோக்கம். இந்த மாதிரி தடைகளை உங்கள் மேலே போட்டுருவோன்னு சொல்லியும் எர்டகன் கேட்கல. ஒரு கட்டத்துக்கு மேலே F-35 விமானங்களை உங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த டீலில் இருந்து அமெரிக்கா வெளியில் போயிடுறாங்க. இது துருக்கிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டது. ஏன்னா இந்த ஒரு டீலுக்காக கிட்டத்தட்ட 1.6 பில்லியன் மதிப்பிலான US$ இந்த துருக்கி இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எதையுமே கண்டுக்காமல் அமெரிக்கா இந்த டீலை விட்டு வெளியில் போயிடுறாங்க. The US and other F-35 partners are aligned in this decision to suspend Turkey from the program and initiate the process to formally remove Turkey from the program. இது துருக்கிக்கு பேக் ஃபயர் ஆகும்னு நினைக்கிறப்ப தான் துருக்கி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இந்த F-35 விமானங்கள்ன்றது எங்களுக்கு தேவையே இல்லை, ஏன்னா இந்த S-400 ஈஸியாக F-35 சுட்டு வீழ்த்த முடியும்னு சொல்லிட்டு இப்போது துருக்கியோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே இந்த F-35 இந்த S-400 சுட்டு வீழ்த்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா, பை தியரிட்டிக்கல் கண்டிப்பாக இந்த S-400 F-35 ஒரு 20 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு முன்னாடியே சுட்டு வீழ்த்த முடியும். இந்த F-35ன்றது என்னதான் 5th ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்டாக இருந்தாலும் S-400 ரேடார் ரேஞ்சுக்குள்ளே இந்த F-35 எல்லாமே வரும். ஆனால் அதுக்குன்னு உள்ளே வர F-35 எல்லாத்தையுமே அழிச்சிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அதில் S-400க்கு சில பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா இந்த S-400 ஒரு வேளை அழிக்கிற நிலமை வந்துச்சுன்னா ஒரே ஒரு F-35 ஆனது உள்ளே வராது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 அதிகபட்சமாக 10 F-35 விமானங்கள் வரைக்கும் வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி கிரவுண்டில் இந்த லான்ச்சர்ஸ் இருந்தால் தான் அந்த F-35 விமானங்களை அழிக்க முடியும். ஆனால் F-35 விமானங்களுக்குமே இதில் சில பிரச்சனைகள் இருக்குது. ரஷ்யா நிலப்பரப்பு வைஸ் ரொம்ப பெரிய நாடுன்னு தெரியும். ஆனால் அவங்களோட நிலப்பரப்பு எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி நிறைய ரேடார் இன்ஸ்டாலேஷன்ஸை அவங்க வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் IADSன்னு சொல்லக்கூடிய இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை அவங்க நிறைய இடத்துல நிலைநிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்ற கான்செப்ட் வேறு ஒன்றுமே இல்லை. பொதுவாக ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூனிட்னா எப்படி ஒர்க் ஆகுனா, அதோட ரேடாரோட கம்யூனிகேஷன்ஸை வச்சு தான் அதை டார்கெட்டை ஃபைன் பண்ணி அங்கே இருக்க லான்ச்சர்ஸ்க்கு கொடுக்கும். ஆனால் இந்த இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்ற கான்செப்ட் வேறு ஏதாச்சும் ஒரு ரேடாரில் ஒரு 400-500 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்க ரேடார் கூட வேறு ஏதாச்சும் ஒரு டார்கெட்டை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுச்சுன்னா அதை இந்த இடத்துல இருக்க, அதாவது அந்த எனிமியோட ஏர்க்ராஃப்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க ரேடாருக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்க முடியும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸை பற்றி. F-35 AAR-GM எக்ஸ்டெண்டட் ரேஞ்சுன்ற ஆன்டி ரேடியேஷன் மிசைலும் AGM-88 HARM ஹை ஸ்பீட் ஆன்டி ரேடியேஷன் மிசைலும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தோட வேலையும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேடார் யூனிட் ஆனது இந்த F-35 விமானங்களையோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விமானங்களை கண்டுபிடிச்சிருச்சுன்னா இந்த மிசைல்ஸை லான்ச் பண்ணும். அப்படி இந்த மிசைல்ஸை லான்ச் பண்ணுறப்போ அந்த இடத்துல இருந்து வர ரேடார் எமிஷனை வச்சு கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ரேடார் யூனிட்டை தாக்கி அழிக்கிறது தான் இந்த ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸோட வேலை. அப்படிப்பட்ட இந்த மிசைல்ஸை S-4க்கு அகெயின்ஸ்டாக இந்த F-35 சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல S-400 ஒரு டெக்னிக்கல் அட்வான்ஸ் எடுத்துகிட்டுனே சொல்லலாம். ஏன்னா S-400 இருக்க ரேடாரால் இந்த F-35 குழப்ப முடியும். எந்த இடத்துலேருந்து இந்த சிக்னல்ஸ் வருன்றதை F-35க்கு ப்ராப்பராக கிடைக்க முடியாமலும் பண்ண முடியும். இதை அவாய்ட் பண்ணணும்னா F-35 ஆனது மொத்தமாக இந்த டார்கெட்டை விட்டு, இதாவது இந்த S-400 ரேஞ்சை விட்டு ரொம்பவே லோ ஆல்டிடியூடில் பறந்தால் தான் இந்த ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸை லான்ச் பண்ண முடியும்.
ஆனால் இதுலேயுமே சில பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப லோ ஆல்டிடியூடில் பறக்கிறப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியும் ரஷ்யன்ஸ் கிட்ட நிறைய விதமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரஷ்யாவோட டார் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், பன்ஷீர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இந்த 2 டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸாலையும் கிட்டத்தட்ட தரையிலேருந்து வெறும் 5 மீட்டர் உயரத்துலேருந்து 50 மீட்டர் உயரத்துக்குள்ளே பறக்கிற ஏரியல் த்ரெட்ஸை கூட நியூட்ரலைஸ் பண்ண முடியும். சரி, ஹை ஆல்டிடியூடில் பறந்தால் இந்த விமானங்கள் தப்பிக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 300லேருந்து 400 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளே இந்த விமானங்கள் பறந்துச்சுன்னா இது தப்பிக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரஷ்யா கிட்ட இந்த 400 கிலோமீட்டர் ரேஞ்சில் 40N6 மிசைல் இருக்குது. இந்த மிசைல் வந்து அதிகமாக மெனூவர் பண்ணக்கூடிய மிசைல் கிடையாது. பிரைமரியாக இதோட டார்கெட்ஸ் எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட ரேடார் விமானங்கள், ஏவேக்ஸ் விமானங்களாக இருக்கட்டும், இல்லை ரீஃபியூலர் விமானங்களாக இருக்கட்டும், இதுதான் இந்த பிரைமரி டார்கெட்டாக இந்த மிசைல்ஸ்க்கு கொடுக்கப்படும். அப்படி இல்லைன்னா உள்ளே வரக்கூடிய ஒரு பலிஸ்டிக் மிசைலோ இல்லை ஹைப்பர்சானிக் மிசைலோ இதுக்கு டார்கெட்டாக கொடுக்கப்படும். ஆனால் இந்த 300 கிலோமீட்டரை இந்த F-35 தாண்டிடுச்சுன்னா ஈஸியாக S-400ஓட ரேடாரில் இதை எங்கேஜ் பண்ண முடியும். 200 கிலோமீட்டரையும் தாண்டி அதோட ரேஞ்ச் குறையிறப்போ இந்த S-400ல் இருக்க 9M96 அண்ட் 9M96E2 வேரியன்ட் மிசைல்ஸால் ஈஸியாக டெஸ்ட்ராய் பண்ண முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்த கேட்டகரியில் இருக்க அந்த 40N6 மிசைல்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு மெனுவர் பண்ண முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட டார்கெட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட மிசைல் சொன்னேன். ஆனால் இந்த மீடியம் ரேஞ்சில் இந்த 200 கிலோமீட்டரை விட அதிகப்படியான ரேஞ்சிலையோ இல்லை 100லேருந்து 200 கிலோமீட்டருக்கு உள்ள வர டார்கெட்ஸ் அழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்க இந்த 9M96 மிசைல்ஸ் எல்லாமே சூப்பர் மனூவரபிள் மிசைல்ஸ்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த மிசைல்ஸ் எல்லாத்தாலையும் அதிகபட்சமாக 30G வரைக்கும் மனுவர் பண்ண முடியும். ஆனால் அதே டைம் F-35 பார்த்தோன்னா F-35சால் வெறும் 9Gலேருந்து 10Gக்குள்ளே தான் அந்த ஏர்கிராஃப்ட்ஸால் மெனுவரே பண்ண முடியும். ஸோ இந்த S-400 யூனிட் மட்டும் இந்த ஏர்கிராஃப்ட்ஸை ஃபைன் பண்ணிருச்சுன்னா இந்த மிசைல்ஸை வச்சு கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ண முடியும். ஆனால் இதுக்குமே F-35 ஒரு டாக்டிக்ஸை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. F-35 அக்கம்பெனி பண்ணி அமெரிக்காவோட E-18 கிராவலர்ஸ் விமானங்கள்ன்றது எப்போவுமே வரும். இந்த விமானங்களோட முக்கியமான பணி என்னென்னா, பெரும்பாலும் ரேடார் ஜாமிங் அண்ட் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்டை கொண்டு தான் இந்த விமானங்கள் எல்லாமே வரும். F-35ல் டீகாய் மிசைல்ஸை அதோட இன்டர்னல் வெப்பன் பேக்குள்ளே வச்சுட்டு இந்த மற்ற E-18 விமானங்களில் இந்த ஆன்டி ரேடார் மிசைல்ஸை வச்சுட்டு F-35லேருந்து அந்த டீகாய் லான்ச் பண்ணுறப்போ அதை நோக்கி ரஷ்யாவோட S-400 ஒருவேளை அதோட ஏர் டிஃபென்ஸ் மிசைலில் லான்ச் பண்ணால் அந்த டைமில் இது கூட பறந்துட்டு இருக்க இந்த E-18 விமானங்களால் அந்த ரேடார் சிக்னேச்சர் கேப்சர் பண்ணப்பட்டு அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை நோக்கி இந்த ஆன்டி ரேடியேஷன் மிசைலானது ஏவப்படும். ஆனால் இந்த மல்டி லேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறப்போ, அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டெகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு குறிப்பிட்ட லேயருக்கும் தனித்தனி மிசைல்ஸை யூஸ் பண்ணுறதுனால, விதவிதமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணுறதுனால இது எல்லாமே இந்த இடத்துல அன்யூசபிளாக தான் போகும். பெரும்பாலும் இந்த விமானங்கள் சுட்டுத்தள்ளப்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. சரி, ஏன் விமானங்களை வச்சு மட்டுமே அழிக்கணும்? இந்த S-400ஸை இந்த F-35 இல்லைனா அமெரிக்கா கிட்ட இருக்க டாம்ஹாக் க்ரூஸ் மிசைலை வச்சே ஈஸியாக அழிக்க முடியுமே. ஏன்னா அந்த டாம்ஹாக் க்ரூஸ் மிசைல்ன்றது ரொம்ப லோ ஆல்டிடியூடில் பறக்கிறதுல ஒரு பெஸ்ட்டான மிசைல்னு சொல்லலாமேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துலையும் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது. இந்த டாம்ஹாக் மிசைலை சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணுறதுல, அதாவது இந்த டாம்ஹாக் மிசைலை அழிக்கக்கூடியது இந்த பன்ஷீர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். எல்லாத்துக்குமே இந்த இடத்துல ரஷ்யன்ஸ் ஒரு செக் வச்சுருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் எங்களுக்கு வேணாம், S-400 நாங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு துருக்கியுமே S-400 வாங்கிட்டாங்க. ஸோ இதனால தான் துருக்கியோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்த அளவுக்கு ஓப்பனாகவே அமெரிக்கா கிட்ட சொல்லியிருக்காரு, F-35 ஈஸியாக S-400 எங்கேஜ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கப்போ, ஒருவேளை நாளைக்கு எங்களுக்கும் கிரீஸ்க்கும் நடுவில் பிரச்சனை வந்துட்டா கூட எங்களோட பாதுகாப்புக்காக இந்த S-400 தான் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு கூத்து என்ன நடந்திருக்குன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதே துருக்கி கிட்ட இருக்க இந்த S-400ஸை உக்ரைனுக்கு கொடுக்க சொல்லி அமெரிக்கா ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே இந்த துருக்கி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் S-400 வாங்கவே வேணான்றாங்க, ஆனால் அதே S-400 அவங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் உக்ரைனுக்கு கொடுப்போன்றாங்க. என்ன அமெரிக்கா, இதெல்லாம் நியாயமா உனக்கு? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க அந்த அப்டேட்ஸ் இவ்வளோ தான். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா F-35 உண்மையாலே S-400 வீழ்த்த முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? துருக்கி இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு பதில் கொடுக்குறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RK.